Good evening, children. நைன்த் சயின்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பயாலஜியில விலங்குலகம் அப்படிங்கிற பாடம் தான். லெசன் நம்பர் 17 இல்லையா? இதுல நம்ம பேசிக்கா பார்த்தது எப்படி நம்ம எல்லா ஆர்கன்ஸ் எல்லா அனிமல்ஸையும் நம்ம சின்ன சின்னதா வகைகளாக பிரிக்கலாம் அப்படிங்கறது பார்த்தோம். அடுத்தடுத்து நம்ம பார்க்கறது அதனுடைய பிரிவுகள் எப்படி நம்ம தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம் பார்த்தோமோ அதே போல அடுத்தது அதனுடைய உடற்பாகங்கள் எவ்வாறு அமைந்திருக்குங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் மெயினா நம்ம பைஃபர்கேட் தனித்தனியா பிரிச்சது முதுகு நான் அற்றவை, முதுகு நான் உள்ளவை அப்படிங்கிற மாதிரி இரண்டு வகையா நம்ம பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல நம்ம பார்க்கறது இப்ப முதுகு நான் இல்லாதது, நான் அற்றவை அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லலாம்? சோர் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? முதுகு நான் இல்லாத ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது இன்வெர்டிபிரேட்டா. இன்வெர்டிபிரேட்ல நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் ஒவ்வொன்றும் பார்த்திருக்கோம் இல்லையா? நம்ம பார்த்தது பிளாட் வேர்ம்ஸ் அண்ட் தென் ரவுண்ட் வேர்ம்ஸ், செக்மெண்டட் வேர்ம்ஸ். இது எல்லாமே என்னது? தனித்தனியான புழுக்களினுடைய ஒரு வகைகள் அப்படின்னு சொல்லலாம். துளையுடலிகள் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஹோல்ஸோட இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். குழி உடலிகள் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, குழி போன்ற ஒரு அமைப்புல இருக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது தட்டை புழுக்கள். நம்ம உடம்புல இருக்கக்கூடியது என்ன மாதிரியானதுன்னா, ஒவ்வொன்றுக்குமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் அந்த எந்த மாதிரியான அமைப்புல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இருபக்க சமச்சீரா, ஆற சமச்சீரா, எப்படி இருக்கணும்? முதல்ல எல்லா வகைகள் எந்த வகைகள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் என்ன பண்ணணும்? மெயினா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எதுக்கு? நம்ம எந்த மாதிரி அமைப்பு பாயிண்ட் வைஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னு சொன்னா என்ன சமச்சீர், ஆற சமச்சீரா அல்லது இருபக்க சமச்சீரா, ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் இல்லையா? நம்ம அதனுடைய உடல் வகையாகப்பட்டது எந்த அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தனியா பிரிக்கணும். இருபக்க சமச்சீர், ஆரச்சமச்சீர், ரெண்டுல ஏதோ ஒண்ணு. ஓகே. அண்ட் தென் அடுத்தது அதனுடைய வாழ்க்கை ஒட்டுண்ணியா சாருண்ணியா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இண்டிவிஜுவலா இருக்குமா இல்ல அடுத்த ஒரு உடம்புல டிபெண்ட் பண்ணி இருக்குமா, இண்டிபெண்டா இருக்குமா அப்படிங்கிறது தான் இல்லையா? அதுதான் நமக்கு செகண்ட் பாயிண்டா இருக்கணும். பெரும்பாலும் எல்லாமே என்ன இருக்கும்? ஏதோ ஒரு உடலில் ஒட்டி கொண்டு இருக்கும். அப்ப அது என்ன சொல்லலாம்? அதை ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய செல் அமைப்புகள் எவ்வாறு இருக்கும், அதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும், அதனுடைய தகவமைப்புகள், அதனுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்கும், அது எவ்வாறு அதனுடைய லைஃபை என்ன பண்ணுது, ரன் பண்ணும், எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? இது நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டா ரெண்டு இருக்கு. ஒண்ணு லிவர் ஃப்ளூக் அண்ட் தென் டேப் worm அப்படின்னு சொல்றது. டேப் worm அப்படின்னு சொன்னா நாடா புழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நம்ம ஒரு உயிரில இருக்கக்கூடியதுதான் இந்த கல்லீரல் புழு, நாடா புழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இரண்டுமே என்னது? நம்முடைய உடல்லையோ அல்லது விலங்குகளினுடைய உடல்லையோ என்ன ஆகும்? ஒட்டி கொண்டு கல்லீரல்ல இருக்கும் அப்படிங்கும் போதே நமக்கு அதனுடைய நேம வச்சு என்ன சொல்லலாம்? இந்த புழுவாகப்பட்டது அதனுடைய லைஃப் பீரியடா அந்த ஒரு ஆர்கன்ல தான் என்ன ஆகுது? ஃபுல்லுமே செலவிடுகிறது. கல்லீரல்ல தான் அது என்ன பண்ணுது? உயிர் வாழ்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனுடைய அடுத்தது இனப்பெருக்க உறுப்பு எப்படி இருக்கும், அடுத்து அதனுடைய சுவாசம் எவ்வாறு இருக்கும், அது இருபால் உயிரியா இல்ல ஒரே மாதிரியான விலங்குகளா, ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் அதனை பத்தின டீடைல்ஸ் அண்ட் தென் எக்ஸாம்பிள் அண்ட் தென் சிம்பிள் டிராயிங். நமக்கு லிவர் ஃப்ளூக் அப்படின்னு சொன்னா கல்லீரல் புழு அப்படின்னா அதுக்கு ஈஸியா தான் இருக்கும். டிராயிங் பார்த்தீங்கன்னு சொன்னா இதே மாதிரியான அமைப்பு. ஓகே. இது நம்ம என்ன சொல்லலாம்? நமக்கு எப்படி அதனுடைய உடல் தகவமைப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்? டிராயிங் வரையணும். நாடாங்கும் போது எப்படி இருக்கும்? டேப். டேப்புங்கிறது எப்படி வேணா நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா? வளைவு எப்படி இருக்கும்? பிளெக்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடியதான் டேப் worm. இது லிவர் ஃப்ளூக் சொல்லக்கூடியது, கல்லீரல் புழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. சோ இந்த இரண்டு தான் இதற்குண்டான எக்ஸாம்பிள். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரவுண்ட் worm. ரவுண்ட் worm அப்படின்னு சொன்னாலே அதனுடைய வடிவம் எவ்வாறு இருக்கும்? உருளை புழு அப்படின்னு சொன்னா உருளையாக இருக்கும் அப்படிங்கறதே நமக்கு தெரியும் இல்லையா? உருண்டை வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு புழுக்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல மேல் ஃபீமேல், ஆண் பெண் என்ற
ஒரு பிரிவு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்களா. ஓகேயா, இதுதான் சாதாரணமா இது என்னது உருளை புழு அப்படின்னு சொன்னா இது மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும். இது உங்களுக்கு வந்து மேல், இது ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரியான வடிவத்துல இருக்கக்கூடியது. இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நடுவுல உடற்குழியோட இருக்கும். உடற்குழி இருக்குமா, ஆற சமசீரா, இருபக்க சமசீரா சொன்னா இது என்னன்னு கேட்டா நமக்கு இரண்டு பக்கம் சமச்சீர் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஆற சமச்சீர் கிடையாது. ரெண்டா பிரிக்கும் போது இரண்டு உடல் பகுதியாகப்பட்டது ஒரே மாதிரி அப்படியே பிரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மூன்று அடுக்கு இருக்கும், உடற்குழி இருக்கும்னு சொல்லலாம். தனியா மண்ணுல என்ன ஆகும், நமக்கு வந்து வாழக்கூடியது ஒட்டுள்ளி ஒரு சில வகைகள் மற்ற உடலோடு ஒட்டி கொண்டும் இருக்கும்னு சொல்லலாம். உருண்டை வடிவில் இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெண்டு முனை எப்படி இருக்கும், நமக்கு ஃபுல்லுமே ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கக்கூடியது சொல்லலாம். ஓகே, இது என்னது நமக்கு வந்து என்னென்ன டிசீஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொன்னா எலிபன்டைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யானைக்கால் நோய் அப்படின்னு. ஒரு சிலருக்கு பார்க்கும்போது பாதம் எப்படி இருக்கும், நல்ல வீக்கமா இருக்கும் இல்லையா, அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா யானைக்கால் வியாதி. அடிக்கடி ஃபீவர் வந்துகிட்டே இருக்கும், அவங்களுடைய கால் ஸ்வெல்லிங்கோடயே இருந்துட்டு இருக்கும். அந்த ஒரு டிசீஸை உருவாக்கக்கூடியதுதான் இந்த ரிங் worms அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது அனலிடா. அனலிடாஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா வளைதசை புழுக்கள் அப்படிங்கக்கூடியது. ஓகேயா, வளைதசை புழுக்கள் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும், வளைந்த ஒரு தசை அந்த மாதிரியான அமைப்போட இருக்கக்கூடியதுதான். அந்த ஹெட்டிங் பார்க்கும் போதே நமக்கு தெரியுது இல்லையா, அனலிடாவுடைய ஹெட்டிங்ல இருக்கக்கூடியது நம்ம எப்படி இருக்கும், நமக்கு நமக்கு பிளாட்டா இருக்கா, ரிங்கா இருக்கா, எப்படி அந்த மாதிரிடைய அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம டே டு டே சாதாரணமா நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கக்கூடியது எர்த் வார்ம் இல்லையா, எர்த் வார்ம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்க்கறது லீச், அட்டை. அண்ட் தென் எர்த்வாம்னா மண்புழு. இது ரெண்டும் தான் இதற்கு உண்டான எக்ஸாம்பிள். நீ எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட அதை பத்தின ஒரு டீட்டெயில்ஸ் ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், கரெக்டா அதனுடைய லைஃப் சைக்கிள் ஈஸியா எழுதிடலாம். இதுவும் எப்படி இருக்கும், இரண்டு பக்க சமச்சீர். ஆற சமச்சீர் அப்படின்னு சொன்னா ஸ்டார் ஃபிஷ் மாதிரி எல்லா பக்கமும் இருந்தா தான் பிரிக்க முடியும். இல்லைன்னா எல்லாமே என்னது இருபக்க சமச்சீர் தான் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபைன் பண்ணி எழுதிடலாம். உடற்குழி இருக்குமா என்ன, இப்ப 5 ஹெட்டிங்லவே நம்ம வந்து உருளை புழு, தட்டை புழு, நாடா புழு அப்படி எல்லாம் ஹெட்டிங் எழுதிக்கோ. அண்ட் தென் ஒவ்வொன்றுமே உடற்குழி உண்டா இல்லையா ஒரே பேஜ்ல நம்ம கரெக்டா எழுதிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இது உடற்குழினா உண்டு, இல்லை, இது இருபக்க சமச்சீர், ஆறாம் சமச்சீர், அப்படி ஒரு 5 பாயிண்ட் எழுதி ஒரு அட்டவணை மாதிரி எழுதிட்டா இந்த ஃபேமிலிஸ் ஃபுல்லுமே ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், கரெக்டா ஞாபகம் வச்சு படிச்சுக்கலாம். உறுப்பு இது வந்து உடற்குழி மற்றும் உறுப்பு மண்டலம் உள்ள முதல் உயிரி. ஏன்னா இதுக்கு என்ன இருக்கும், தனித்தனியான ஒரு ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கும். இதனோட உடம்புல என்ன இருக்கும்னா செக்மெண்ட்ஸ் இல்லையா. நம்ம மண்புழு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய பாகத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதே மாதிரி வளைவா இருக்கும் இல்லையா. அதுதான் தனித்தனியான ஒரு கண்டங்களோடு இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றும் மேல எப்படி இருக்கும், தனியாக இருக்கக்கூடியது கண்டங்கள் இருக்கும், அல்லது வளையம் போன்று ரிங் மாதிரியான அமைப்பு இருக்கும். ரெண்டுமே எப்படி இருக்கும், ஒரு கியூட்டிக்கல் நம்ம வந்து மேல ஒரு மெழுகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வழுவழுப்பான ஒரு தன்மை. அதை காலில் மிதிச்சிட்டாலே எப்படி இருக்கும், அப்படி நமக்கு கொஞ்சம் ஹெஸ்டேட் அருவருப்பா இருக்கும், ஆனா வழுவழுப்பான ஒரு தன்மையோட இருக்கும். அது ஈஸியாக எப்படி அது லைஃப்பை எஸ்கேப் பண்ணணும், டக்குன்னு அடிபடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன ஆகும், நம்ம நல்ல வேகமா மிதிச்சாலும் அது என்னாகும், அந்த வழுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால அதனுடைய உடலாகப்பட்டது பாதிக்கவே பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம். அட்டையும் என்ன பண்ணும், நம்ம உடலை எப்படி பண்ணிக்குவோம், அழகா அப்படியே சுருக்கிக்கும் இல்லையா. நம்ம இப்போ இதுதான் அட்டை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும், இது அட்டைப்பூச்சி இப்படி நகர்ந்துகிட்டே போகுது, அது வாயில என்ன இருக்கும், சலைவா நகருது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அது இந்த ஒயிட் கலர்ல அப்படியே தெரியும், அது போன பகுதியாகப்பட்டது தெரியும். நீ டக்குன்னு அதை டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னு சொன்னா அது இவ்வளவு பெருசா இருக்காது, இவ்வளவு சின்னதா என்ன ஆயிடும், சுருங்கிடும். மேல பார்த்தா வழுவழுப்பு தன்மையோட இருக்கும், குழகுழப்பு தன்மை இருக்கும். அது கலரும் வெள்ளை கலரா அப்படியே பேக்ல ஒரு கலர், ஃப்ரண்ட்ல ஒரு கலர், அந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் இந்த அட்டை அப்படிங்கிற ஒரு
வகையான ஒரு விலங்கினமாகப்பட்டது இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோபோடா அப்படின்னு சொன்னா என்னது அப்படின்னு கேட்டா, அதுவும் நமக்கு தெரிஞ்ச ஒரு எளிதான ஒரு அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னா ஜாயிண்ட் லெக்ஸ், சென்டிபீட், மில்லிபீட், ரெண்டுமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சென்டிபீட் அப்படிங்கிறது என்னது, எந்த மாதிரியானது, இதற்கு உண்டான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன உங்களுக்கு? பூரான், அடுத்தது நம்ம பாக்குறது என்னது, ஃபுல்லுமே மரவட்டை. இது ரெண்டும் தான் சென்டிபீட் மில்லிபீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சென்டிபீட் மில்லிபீட்னுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? இதனுடைய கால்களினுடைய அமைப்பை வச்சுதான் என்ன சொல்லியிருக்கோம், இதை நம்ம வந்து சென்டிபீடா மில்லிபீடா அப்படிங்கிறத நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு இல்லையா? இதுக்கு எப்படி இருக்கும்? இது உருளை போன்ற வடிவத்துல இருக்கும். இதனுடைய உடம்புலையும் எப்படி இருக்கும்? வளைவாக உங்களுக்கு இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி அமைப்புல தான் இது இருக்கும். இந்த கணுக்காலிகள் அப்படிங்கிற ஒரு விலங்குகள் இல்லையா? இப்ப பூரான் அப்படிங்கும் போது அதனுடைய கால்கள் எவ்வாறு இருக்கும்? சென்டி மில்லி அப்படிங்கறதெல்லாம் என்ன சைஸ பொறுத்து இருக்கா, இல்ல அதனுடைய எண்ணிக்கை பொறுத்துனா, சென்டிபீட் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? 100 கால்கள் பூரானுக்கு அப்படின்னு சொல்லும் போது இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்? மேக்சிமம் இந்த ரெண்டு சைடும் சேர்த்தா 30 பேர் அந்த அளவுல தான் இதுல இருக்கும். சொல்ல மில்லிபீட் மரவட்டை அப்படின்னு சொல்லும் போது, மரவட்டைக்கு எப்படி இருக்கும்? அதனுடைய கால் வந்து என்ன 1000 இருக்கும். ஆனா 1000 அப்படிங்கிறது 1000 இருக்காது. நமக்கு எப்படி இருக்கும்? அது 100 கால்கள், இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமா அதனுடைய அமைப்பாகப்பட்டது இருக்கும் இல்லையா? மரவட்டையை பொறுத்த வரைக்கும் பூரான் அப்படின்னு சொன்னா 30 பேர் இருக்கும். இதுல என்ன இருக்கும்னு கேட்டா 100 லெக்ஸோட இருக்கக்கூடியதுதான் இந்த மில்லிபீட் கூடிய மரவட்டை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஆர்த்ரோபோடால இருக்கக்கூடிய ஒரு கணுக்காலிகளுடைய ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய வகை இதுல இருக்கு. நமக்கு சின்ன 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 அனிமல்ஸ் இதனோட சேர்ந்தது இருக்கும். இரண்டு பக்க சமச்சீர் தான். ரெண்டா கட் பண்ணா எப்படி இருக்கும்? ரெண்டு பிரிவா அதே மாதிரி நம்மளால இதை கரெக்டா பிரிக்கக்கூடியது. மேலும் இதற்கு எப்படி இருக்கும்? தனித்தனியானது ஹெட் பார்ட், அண்ட் தென் நமக்கு வந்து எப்படி இருக்கும்? ஸ்டொமக் பார்ட், டெயில் பார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்க உடல், அடுத்து தலை, உடல் பகுதி அப்படின்னு 3 பிரிவாக என்ன பண்ண முடியும்? நம்ம இத எளிதாக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கும். ஒவ்வொன்றும் என்ன இருக்கும்? செக்மெண்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இதனுடைய உடம்பகப்பட்டது வளையத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். உடற்குழி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஹீமோலிம்ப் அப்படிங்கிற ஒரு திரவத்தால ஃபுல்லுமே அது ஃபில் ஆயிருக்கும் சொல்லலாம். இது ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஓப்பன். நமக்கு வந்து ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் சொல்லலாம். க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டமா அல்லது ஓப்பன் சர்க்குலேட்னா திறந்த வகை ரத்த ஓட்டமா அப்படின்னு கேட்டா, ஏன்னா மேல நமக்கு தெளிவாக தெரியக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதுல ட்ரக்கியா அப்படிங்கக்கூடிய ஒரு என்னது, நமக்கு ரெஸ்பிரேஷனுக்கு லங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ட்ரக்கியாங்கிற பிராட்டு தான் இது வந்து என்னது, சுவாசத்திற்காக உதவுவது. அண்ட் தென் இதுக்கு ஒவ்வொரு மண்டலம் தான் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? சோ ஆர்கன் சிஸ்டம் சொன்னா நம்ம பாக்குற மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் தனித்தனியாக இருக்கக்கூடிய அடிப்படையான முதல் வகை ஒரு அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்த்ரோபோடா ஃபேமிலிஸ். கணுக்காலிகளினுடைய அமைப்பு தான் முதலாக தனித்தனியான உறுப்பு மண்டலங்களோட. நம்மன்னு சொன்னா என்னது, நம்ம தான் உச்சபட்சமா இருக்கவங்க பெரியவங்க இல்லையா? மேமல்ஸ் அப்படிங்கிறவங்க பாலூட்டிகள். அது போல கணுக்காலிகள் தொகுதியிலிருந்து தான் உறுப்பு மண்டலங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ ஒவ்வொன்றும் எது நமக்கு? லங்ஸ், அண்ட் தென் நமக்கு ஸ்டொமக் இருக்கு, லிவர் இருக்கு, அண்ட் தென் கிட்னிஸ் இருக்கு, ஹார்ட். ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு தனித்தனியான ஆர்கன். அது போலதான் இப்போ இந்த ஆர்த்ரோபோடா ஃபேமிலிஸ்ல சொல்லும் பொழுது ட்ரக்கியா அப்படிங்கிறது எதுக்காக ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னா சுவாசத்திற்காக ஹெல்ப் பண்ணக்கூடியது. அண்ட் தென் நெக்ஸ்ட் மால்பீஜியன். மால்பீஜியன் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மால்பீஜியன் குழல்கள் எதுக்காகன்னு சொன்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஓகே, நமக்கு கழிவு நீக்கத்திற்காக இது ஒரு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம என்ன சொல்லலாம்? தனித்தனியாக மேல் அண்ட் ஃபீமேல் அப்படிங்கறத பைஃபர்கேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கக்கூடியது காக்ரோச் இருக்கு, அண்ட் தென் இப்ப பார்த்த இந்த நமக்கு சென்டிபீட், மில்லிபீட் இருக்கு, இது இதெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா? அது எல்லாமே இந்த ஃபேமிலியில வரக்கூடியதுதான். சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மொலாஸ்கா. மொலாஸ்கா அப்படின்னு சொன்னா என்னது? நம்ம என்ன மெல்லுடலிகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இது நம்ம இருக்கக்கூடியது என்ன சொல்றது, மெயினானது நம்ம நத்தை அப்படிங்கறது பார்த்திருக்குமா? அதுவும் என்ன ஆகும்?
அப்படியே ஊர்ந்துட்டு போகும். தன்னுடைய உடலை என்ன பண்ணிக்கும், ஃபுல்லும் ஷ்ரிங்க் பண்ணிக்க கூடியது இல்லையா. நமக்கு வந்துட்டு ஃபுல்லுமே நம்ம தொட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அது வந்து தன்னுடைய ஓட்டுக்குள் அப்படியே சுருங்கி கொள்ளு. என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாங்கன்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு வந்து யாருமே எழுந்திருக்காம தெரிஞ்சிருந்தாலும் ஆன்சர் பண்ணாம சைலண்டா இருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, நத்த மாதிரி ஏன் ஏதாவது ஒரு கூட்டுக்குள்ள சுருங்கி அப்படியே இருந்துட்டே இருக்கீங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நம்முடைய திறமைகள். இந்த மாதிரி நத்தையை நம்ம டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அப்படியே தன்னுடைய உடலை சுருக்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம். அது ஏன்னா ஒவ்வொரு இதும் நம்மள யாரும் ஒரு தேர்ட் பர்சன் நம்ம வந்து அவங்கள பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த விலங்குகள் இப்ப வந்து நம்ம என்ன பாய்ஸ்னஸ் அனிமல்ஸ் சொன்னா, நம்ம தேளு, பாம்பு, பூரான் இதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படுவோம். ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள விட மிகப்பெரிய லெவல்ல பெரியவங்க நம்ம. அப்ப நம்மளை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்றோமோ. அதனாலதான் அதுக்குன்னு அதுக்கு உண்டான ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்காக காட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்காரு. அது வந்து பாதிக்க கூடாது, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும், லைஃப் எக்ஸ்டர்ன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரின்னு. இது எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டா, நார்மலாக எல்லா மாதிரியான வாட்டர் ரிலேட்டட் தண்ணீர் அல்லது என்னன்னு சொல்லலாம், கடல் நீர், நல்ல தண்ணியிலயும் இருக்கும், சால்ட்டி வாட்டர்லயும் இருக்கும், குட் வாட்டர்லயும் இருக்கக்கூடியது, ஆஸ் வெல் அஸ் நமக்கு லேண்ட் அண்ட் தென் வாட்டர் ரெண்டுலயுமே இருக்கும். தண்ணியிலயும் நம்ம பார்த்திருக்கோம், அதே போல நிலத்திலையும் இருக்கும், நீரிலையும் இருக்கக்கூடியதுதான் இந்த மாதிரியான ஒரு அனிமல் நம்ம சொல்லலாம். சரிங்களா. சோ இதுதான் இதனுடைய ஒரு சிறப்பு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லைங்களா. நத்தை என்பது எங்க இருக்கும், நமக்கு நிலத்திலையும் இருக்கும், நீர்லயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ கார்டன் ஸ்னெயில் அப்படிங்கிறது சாதாரணமா ஸ்னெயில்னு சொல்லுவோம். கார்டன் ஸ்னெயில் தான் யூஸ்வலா அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே இருக்கக்கூடிய ஒரு அனிமல் சொல்லலாம். இது என்ன சொல்லுவோம், என்ன மாதிரியானதுன்னா, இதுவும் நமக்கு ஒரு பெரிய ஃபேமிலி தான். இதுல இருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். தென் இது இருபக்க சமச்சீர். இதுல என்ன இருக்கும், பாடியில செக்மெண்ட் கிடையாது. ஏன்னா பூரான்லயோ மரவட்டையிலயோ செக்மெண்ட் இருந்தது. இது மேல என்ன இருக்கு, நமக்கு ஸ்கல் மாதிரி ஒரு மண்டையோடு மாதிரியான ஒரு ஓட்டு பகுதி தான் இருக்கே தவிர இதுல என்ன கிடையாது, தனித்தனியான ஒரு கண்டங்கள் கிடையாது. தலை அதே போல நமக்கு வந்து எப்படி இருக்கும், சரியாக மேல இருக்கக்கூடிய தலைப்பகுதி, இது வந்து கால் பகுதி அப்படிங்கிற மாதிரி இரண்டு பிரிவாக நம்ம செஞ்சிருப்போம். மேல இருக்கக்கூடிய பகுதி மேண்டல் அப்படிங்கிறதுதான் இதனுடைய அந்த மேல் பகுதி. இதை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஓடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எதனால ஆக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா, கால்சியம். கால்சியம் தான் என்ன பண்ணும், ஸ்ட்ராங்கானது. நம்ம டீத்து தான் ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்னு சொன்னா, போன் எல்லாமே என்னன்னு கேட்டா கால்சியம் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் பார்ட். சோ அந்த மேல இருக்கக்கூடிய கவர் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால கால்சியத்தால உருவாக்கப்பட்டதுதான் இந்த மேண்டில் அப்படின்னு சொல்லலாம். இதுல நமக்கு வந்து டிரிடியம் சொல்லுவோம். இதனுடைய ரெஸ்பிரேஷன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எந்த மாதிரியான ஒரு அமைப்புன்னு சொன்னா, செவில்கள். நம்ம வந்து மீன்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா, அதுல எல்லாம் என்ன ஆகும், எதுல சுவாசிக்கும், நமக்கு வந்து தவளை என்பது தண்ணீர்ல இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு ஆர்கன்ல சுவாசமும், அதே போல நிலத்துல இருக்கும் பொழுது ஒரு ஆர்கன் சொல்லுவோம். அது போல இந்த நத்தை என்பது செவில்களால் டேடியம் அப்படிங்கிற ஒரு பார்ட் மூலமாக இதனுடைய ரெஸ்பிரேஷன், சுவாசம் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா. இதுதான் இதனுடைய கான்செப்ட். சோ மெயினானது இருபக்க சமச்சீரா, ஆற சமச்சீரா, மேல எப்படி வழுவழுப்பான பகுதி இருக்குமா, அதனோட உடல் அமைப்புல ஸ்பெஷல் கேரக்டர், செக்மெண்ட் இருக்குமா, செக்மெண்ட் இருக்காதா அப்படிங்கிற பார்ட் நம்ம பார்க்கணும். அடுத்தது என்ன வகையை சேர்ந்தது, அதுல வந்து எவ்வளவு பேர், அது சின்ன ஃபேமிலியா அல்லது நமக்கு வந்து குறைவான மெம்பர், எந்த மாதிரியான ஒரு சிறு தொகுதியா பெரிய தொகுதியா அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதற்குண்டான சிறப்பு அமைப்பு, சுவாசம் எப்படி இருக்கும், ரத்த ஓட்ட மண்டலமோ கழிவுநீக்க மண்டலமோ எந்த ஆர்கன்ல நடக்கும், இந்த கான்செப்ட், இந்த பாயிண்ட் வைஸ் ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ணணும், சைமல்டேனியஸா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ நம்ம அடுத்து பார்க்க போற ஒரு உங்களுக்கு அந்த மோர் டு நோ அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியுமான்னு, அதுல வந்து ரொம்ப முக்கியமா கொடுத்திருக்கிறது யாரு, ஆக்டோபஸ். சோ நம்மை போலவே எல்லா வகையான ஒரு ஃபீலிங்ஸோட இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல இருக்கக்கூடிய அனிமல் தான் இந்த ஆக்டோபஸ் அப்படிங்கிறவங்க. சோ நம்ம என்ன இருக்கும்,
இண்டிவிஜுவாலிட்டி, அவங்கதான் எல்லாத்துலயும் வின் பண்ணணுங்கிறது. அதே போல இப்போ எப்படியும் ஒரு அனிமல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, விலங்குகள்ல நரி அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், ரொம்ப தந்திரமானது. சிங்கம் அப்படின்னு சொன்னா என்னது, அதுதான் ரூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் சொல்லுவோம்ல. ஆக்டோபஸ் பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் எல்லா வகையான ஃபீலிங்ஸ் அதுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லா வகையான உணர்ச்சிகளை சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், அதுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் நல்ல ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கும். அது போல மனிதர்கள் போலவே என்ன இருக்கும், அந்த மாதிரியான எல்லா வகையான ஒரு சில கேரக்டர்ஸ் ஒத்து போகக்கூடியதுதான் இந்த ஆக்டோபஸ் அப்படிங்கிற ஒரு விலங்கு. முதுகு நான் இல்லாத ஒரு உயிரி சொல்லலாம். மனிதனுக்கு அடுத்து என்ன சொல்லணும், ஃபுல்லுமே நெக்ஸ்ட் ஆஃப் மேன், நமக்கு அடுத்தது நிறைய நம்ம ரூல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்னு சொன்னாலே இதுதான். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம எங்க வேணா ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன்லயோ அல்லது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எக்கைனோடெர்மேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலி தான். இதுதான் நம்ம வந்து இதை வந்து பார்க்கக்கூடிய இந்த இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது நம்ம ஃபுல்லுமே சோர்டேட்டா, முதுகுநான் உள்ளவை தான். அடுத்து நம்ம பாக்குறது முத்தோழிகளும் அரைஞானிகள் அப்படிங்கிற பார்ட்டு தான். சரியா, இந்த ரெண்டு மட்டும்தான் இதுல பெண்டிங் இருக்கக்கூடியது. சோ இந்த ஹெட்டிங்லயே பார்க்கும்போது இதனுடைய ஸ்கின்ல என்ன இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம். அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம ஃபுல்லுமே கடல் நீர்ல வாழக்கூடியது. ஸ்டார் ஃபிஷ் பார்த்தோம் இல்லையா, இந்த அமைப்பு தான். இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும், மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு முட்கள் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். எப்படி நமக்கு செக்மெண்ட் இருந்தது, மேல மேண்டில் இருந்தது அப்படியோ, அதே போல இந்த ஸ்டார் ஃபிஷ் அப்படிங்கிறது மேல ஒரு சிறு சிறு முட்கள் போன்ற ஒரு அமைப்பு இருக்கக்கூடியது, தண்ணியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஒரு விலங்கு தான் இது. இது சின்ன சின்ன நம்ம வந்து தவளை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், வண்ணத்து பூச்சி அதெல்லாம் சொன்னா லார்வா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. முதல்ல ஒரு மாதிரியான உயிரினமா இருக்கும், அதுக்கப்புறமா உருமாறி வேற மாதிரி அதனுடைய கரெக்டான ஒரு கேரக்டர்ஸ்க்கு வரும்ல, அந்த மாதிரியான முதிர்ச்சியான உயிரினங்கள்ல இருக்கும். இளம் உயிரிகளை நம்ம என்ன சொல்லுவோம், யங் ஸ்டேஜா லார்வா. அண்ட் தென் இருபக்க சமச்சீர்லயும் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் நம்ம என்ன சொல்லலாம், நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லா பக்கமும் பிரிக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வாஸ்குலர் அமைப்பு இதுல இருக்கு. அடுத்தது டியூப் ஃபீட், குழாய் போன்ற ஒரு கால் இருக்கும். இது ஃபுல்லுமே சின்ன சின்ன டியூப் மாதிரி ஒரு கால். அதுலதான் என்ன ஆகும், ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து மூவ் ஆகும். ஆக்சுவலா இது வந்து மேல இருக்கக்கூடிய கோட்டிங் கால்சியத்தால இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்கான ஓடு. அதை பார்க்கும்போது அந்த ஸ்டார் ஃபிஷ் நீங்க லேப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, பயாலஜி லேப்ல வச்சிருப்பாங்க, அதனுடைய உடம்பாகப்பட்டது நல்லா ஸ்ட்ராங்கா மேல போனாகப்பட்டது வளர்ந்திருக்கும் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய ஒரு இதுதான் நம்ம ஹெமிசோடேட்டா, பைலம் ஹெமிசோடேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுதான் அரைஞானிகள் சொல்லலாம். பலனோ கிளாசஸ் அப்படின்னு சொல்றது இது. இதுவும் எப்படி இருக்கும், ஒரு சின்ன புழு போன்ற ஒரு அமைப்பு தான். இது மெலிதான உடல் அமைப்பு கொண்டது சொல்லலாம். மேல எப்படி இருக்கும், இதுக்கும் செக்மெண்ட் கிடையாது, நார்மலா அப்படியே இருக்குமே தவிர, புழு தட்டை புழு மாதிரி இருக்கே தவிர, ஆனா இதுல மேல கண்டங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இருபக்க சமச்சீர் இருக்கு, உண்மையான உடற்குழி கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேல என்ன கிடையாது, ரொம்ப பிளெக்சிபிள் அப்படிங்கும் போது என்ன இல்ல, நமக்கு முதுகுநான் இல்லாதது. முதுகுநான் இருக்குன்னு சொல்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு நமக்கு வந்து புழுக்களா தான் அது இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே என்ன சொல்லும், முதுகுநான் இல்லாத ஒரு என்னது ஃபேமிலிஸ் எல்லாம் தான் என்னென்ன அப்படிங்கறது பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தா நமக்கு வந்து என்னது, முதுகுநான் உள்ள இது. அதுல என்ன ஆகும், நமக்கு முதுகுநான் உள்ளது அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் இரண்டு வகையா நம்ம பிரிக்கலாம் இல்லையா. நமக்கு தண்டுவடம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி நமக்கு முதுகு எலும்புகள் அப்படின்னு இருக்கும், வெர்டிபிரேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரிவுகள் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது. அடுத்த செஷன்ல நம்ம அதை பத்தி பார்க்கலாம். சோ இப்போ நம்ம இந்த நமக்கு வந்து என்னது முதுகுநான் இல்லாத ஒரு டாபிக்ஸ்ல எதெல்லாம் பார்த்தோங்கிறத ரீகால் பண்ணிட்டு நம்ம அந்த ஒன் வேர்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அந்த எம்சி
MCQ படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம நடத்தினது மேட்டர் அரவுண்ட் அஸ் இல்லையா, நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அதெல்லாம் தான் பார்த்தோம். அதுல தான் நம்ம கொஸ்டின் கேட்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்வெர்டிபிரேட் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? முதுகுநான் இல்லாதது. வெர்டிபிரேட் அப்படின்னு சொன்னா முதுகுநான் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப முதுகுநான் இல்லாததுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது? துளை உடலிகள். ஹெட்டிங் மட்டுமாவது நம்ம என்ன சொல்லியிருக்கணும், ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்ம என்ன சொல்லுவோம், எது எதெல்லாம் பாயிண்ட், ஒரு 7 to 8 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா. என்ன சமச்சீர் உடற்குழி இருக்குமா, மேல என்ன ஸ்பெஷல் கேரக்டர் செக்மெண்ட் இருக்குமா, சுவாசம் எப்படி நடக்கும், அதற்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷலா இருக்கா என்ன, அவ்வளவுதான். அதை மட்டும் நம்ம எழுதிட்டு என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் வித் டிராயிங், அவ்வளோ. ஒரு ஷார்ட் ஆன்சர்லயோ அல்லது ஒரு 4 மார்க் கொஸ்டின்ல கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், எழுத. புழுக்கள் அப்படின்னு எப்படி இருக்கும், உருளை புழுக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி எந்த வடிவத்துல இருக்கும் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆர்த்ரோபோடா, கணுக்காலிகள், கால்களினுடைய அமைப்பு. காலிகள், கணுக்காலிகள் அப்படிங்கும் போதே என்ன சொல்லலாம், நம்ம சென்டிபீட் மில்லிபீட் ஞாபகம் வந்துடணும். அது கால்களினுடைய அமைப்பை வைத்து தான் நம்ம இதை பிரிச்சிருக்கோம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் நத்தை அப்படின்னு சொன்னாலே என்னது, மொலாஸ்கா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லலாம், நம்மளுடைய சாதாரண நம்ம என்னது தோட்டத்துல இருக்கக்கூடிய நத்தையை பத்தியா நம்ம பார்த்தோம். முட்தோலிகள் சொல்லும் பொழுது முட்கள் போன்ற அமைப்பு. முட்தோலிகள் சொன்னா நமக்கு ஸ்டார் ஃபிஷ் ஞாபகம் வரணும். சோ இந்த எளிதாக நமக்கு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தான் நம்ம ஹெட்டிங்கை பார்த்து என்ன மாதிரியானது பிக்சர் ஞாபகம் வச்சுக்கோ, அதனுடைய நேம் ஞாபகம் வச்சுக்கோ. 5 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்மளால ஈஸியா எல்லாத்தையும் கரெக்டா அட்டன் பண்ண முடியும். ஓகேயா. சோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பாருங்க இதனுடைய பிக்சர்ஸ். இது அனாரிடியாஸ் யுவத்வாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இதுதான் நமக்கு மண்புழு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன சொல்றோம், அட்டை இல்லையா. அட்டை இதே மாதிரி கிரீன் கலர்ல இருக்கும். ரெண்டுக்குமே மேல பாருங்க, உடலுக்கு மேல என்ன இருக்கு, வழுவழுப்பான பகுதி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த அமைப்போட தான் இருக்கு. அதனுடைய உடலாகப்பட்டது வழுவழுப்பு தன்மையோட இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னது, கல்லீரல் புழு, நாடா புழு, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இதுதான் நாடா போன்ற அமைப்புல இருக்கக்கூடியது, நம்ம கல்லீரல் லிவர்ல இருக்கக்கூடியது. ஒட்டுண்ணியாக நமக்கு வந்து பலவிதமான வியாதிகளை நமக்கு உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், அன்பாயில்டு ஃபுட் சாப்பிட்றோம், அண்ட் தென் என்னது ஸ்பாயில்டு ஃபுட் சாப்பிட்றோம். அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டோம்னு சொன்னா கண்ணுக்கு தெரியாத ஜேர்ம்ஸால நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது தான் இந்த மாதிரியான ஒரு வேர்ம்ஸ். நம்ம உடல்ல இருந்து நம்மள என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். சோ திஸ் இஸ் சென்டிபீட் அண்ட் மில்லிபீட் இல்லையா. பூரான் அண்ட் தென் மரவட்டை. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு 30 பேர் இருக்குன்னு இருக்காங்க இல்லையா. 30 ஜோடி கால்கள் கொண்டது இது. இது உங்களுக்கு என்ன இருக்கு, மரவட்டை அப்படிங்கும் போது நமக்கு மில்லிபீட் அப்படின்னு சொன்னா 1000 மேல, அதுல 100 கால்கள் இந்த இடத்துல அதுக்கு உடல்ல இருக்கும். இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுட்டோம்னு சொன்னா அந்த டயத்துல நம்மளால கரெக்டா என்ன பண்ண முடியும், எக்ஸாமினேஷன்ல ஈஸியா நமக்கு ஞாபகமும் வச்சுக்க முடியும், நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகேயா. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த கொஸ்டின் ஆன்சர். ஓகே, சோ இதுல நம்ம என்ன யூஸ்வலா கேக்குற மாதிரி நமக்கு வந்து ஆப்ஷனோட இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இது எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் உண்டான சரியான ஒரு பதிலை நீங்க என்ன தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு சார் வந்து எப்படி கைட் பண்றாங்க உங்க சென்டர்ல பாருங்க. லெசன் நம்பர் 10 நம்மை சுற்றியுள்ள பொருள்கள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தூய்மையற்ற பொருள்கள் டேஷ் துகள்களை பெற்றுள்ளன. ஒரே மாதிரியான ஒன்றுக்கு மேற்பட்ட பல வகையான, நம்ம தூய்மையான பொருட்கள் தூய்மையற்ற பொருட்கள்னு 2 வகையா பொருட்களை பிரிச்சிருக்கோம் இல்லையா. பியோர் இம்பியோர் அப்படிங்கிறது அத சொல்லி பார்க்கும் போதே நமக்கு ஆன்சர் கண்டிப்பா தெரியும். அப்ப இம்பியோர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளாகப்பட்டது துகள்கள் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்குமா அல்லது பல வகையா இருக்குமா. யூ ரைட் த ரைட் ஆன்சர். சரியான பதில் 2 ஆப்ஷன். இதுக்கு மேல இதுல வராதுங்கிறதுனால 2. தனிமங்கள் எல்லாமே இப்படி இருக்கும், அணுக்களால், ஒரே வகையான அணுக்களா
பல வகையானது. தனிமங்கள் சேர்மங்கள்னு ரெண்டு பிரிவா பெருசா பைஃபர்கேட் பிரிச்சிருக்கோம். அப்ப தனிமம் என்பது ஒரே வகையான அணுக்களால் ஆனதா, பல வகையான அணுக்களால் ஆனதா என்ன அப்படிங்கிறது தான் உனக்கு. தனிமத்துக்கும் சேர்மத்திற்கும் வித்தியாசம் தெரிஞ்சா இந்த ஆன்சர் ஈஸியா எழுதிடலாம். எல்லா தனிமங்களும் அவற்றின் பல்வேறு பண்புகளின் அடிப்படையில் தான் பிரிக்கிறோம். 2, 3, 4 என்ன மாதிரி நம்ம அது என்ன பிரிச்சிருக்கோம், 3 வகையா நம்ம பிரிச்சும் தனித்தனியா படிச்சுட்டு வந்ததும். அதுதான் அந்த லெசன்ல மெயினா நம்ம பார்த்ததே இல்லையா. நமக்கு எந்த மாதிரியான இருக்கும், அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு அந்த 3 பெரிய எத்தனை டிவிஷன்ல நம்ம பிரிச்சோம் அப்படிங்கிறது தான். அது 2ஆ 3ஆ 4ஆ தனிமங்கள் அதனுடைய பண்புகளின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் அப்படிங்கிறது. வேதியியல் முறையில் தனிமங்களாக பிரிக்கக்கூடியது எது, தனிமமா சேர்மமா? கெமிக்கல் ப்ராசஸ்ல தனிமங்களை எதுல தனிமங்களாக பிரிக்கக்கூடியது இது, தனிமத்தையா அல்லது சேர்மம், என்ன முறையில நமக்கு இதை பிரிக்கலாம் அப்படிங்கிறது. கணிப்பொறி துறையில் முக்கியமாக எது பயன்படுகிறது? பாஸ்பரஸ். நமக்கு கம்ப்யூட்டர்லாம் மேனுஃபேக்சரிங்ல இந்த ஃபேக்டரிஸ்ல பாஸ்பரஸ், பொட்டாசியம், சிலிக்கன் இந்த 3ல எது நமக்கு பயன்படுகிறது? PKSI இதான் இதனுடைய சிம்பல். இதுல எது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இரும்புங்கிறது தனிமமா சேர்மமா? அயன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃபெரஸ் அப்படின்னு FEன்னு, அது தனிமமா சேர்மமா அப்படிங்கிறது தான். ஓகே, அது எப்படி இருக்கும், நமக்கு தனிமத்திற்கும் சேர்மத்திற்கும் நமக்கு என்னங்கிற டெஃபினேஷன் தெரிஞ்சாலும் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். இரும்பு அப்படிங்கிறது பலபடித்தான கலவையில் உள்ள பொருட்கள். ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவைன்னு பார்த்தோம் இல்லையா. அதுல எப்படி கலந்திருக்கும், ஒரே மாதிரி ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் ஆர் அன்ஈக்குவல் ப்ரொபோர்ஷன், சீராக அல்லது சீரற்ற. பலபடித்தான கலவையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எவ்வாறு கலந்திருக்கும், சீராக இருக்குமா சீரற்று இருக்குமா அப்படிங்கிறது தான் இதுல ஆன்சர். சூஸ் த ரைட் ஆன்சர். மைய விலக்கல் முறையில் எந்த பொருட்கள், ஒருபடித்தான பொருட்களை நம்ம பிரிக்கிறோமா? சென்ட்ரிஃபியூஜல் அப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா, ரவுண்டா இருக்கக்கூடிய ஒரு மிஷின்ல அதுல என்ன மாதிரியான கலவையை நாம் பிரித்து எடுக்கலாம்? ஒருபடித்தான கலவையா, பலபடித்தான கலவையா? எப்படி நம்ம இதை எந்த மாதிரியான ஒரு கலவைகளை நம்ம இதுல பிரிச்சு எடுக்கிறோம்? கடல் நீரை குடிநீராக பியூரிஃபை பண்றோம் இல்லையா, சீ வாட்டரை ட்ரிங்கிங் வாட்டராக சேஞ்ச் பண்ணக்கூடியது எந்த மாதிரியான ப்ராசஸ்? நம்ம பியூரிஃபிகேஷன்ல இந்த 3 என்னென்ன ப்ராசஸ்? கரைப்பான் சாரீரக்கல், மைய விலக்கு முறை, எளிய காய்ச்சி, அந்த சென்ட்ரிஃபியூஜல்ங்கிறது தான் நம்ம பார்த்தோம். சிம்பிள் நமக்கு என்னது, டிஸ்டிலேஷனா எளிய எப்படி ஈஸியா காய்ச்சி வடிக்கிற முறையா, எப்படி நம்ம இதை பிரிச்சு எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். சரிங்களா. பிரவுனியன் இயக்கம். பிரவுனியன் நமக்கு இயக்கம்னா என்ன அப்படிங்கிறது இந்த கொஸ்டினை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. எதுல இருக்கும், தொங்கல்லையா, உண்மை கரைசல்லையா, கூழ்ம கரைசல்லையா? ஒரு கரைசல்னு எடுத்தா அது 3 வகையா பிரிக்கலாம். எப்படி அது பிரிகின்றது, லைட் நம்ம பாஸ் பண்ணும்போது லைட் அதுல தெரியுமா, ஒளி துகள்கள் தெரியாதா அப்படிங்கிறது தான் பிரவுனியன் இயக்கம்ங்கிறது. எந்த கரைசல்ல நம்ம இதை பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஆர் தேர்ட் ஒன்? நெக்ஸ்ட் கூழ்மம் அப்படின்னு சொன்னா அதனுடைய அளவு எவ்வளவு? 1 to 100 and then 1 to 200 and then 1 to 150 நானோ. ரொம்ப சிறிய துகள்கள் அப்படிங்கிறதுனால தான் அந்த நானோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. என்ன அளவு? கூழ்மம் என்பது எந்த மாதிரியான சிறிய துகள் கொண்டது அப்படிங்கிறது. தயிர், பாலாடை கட்டி, ஜெல்லி அப்படிங்கிறது எதற்கு உண்டானது? கூழ்மத்திற்கா, பால்மத்திற்கா அல்லது நுரைக்கா? எதற்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள்? ஓகேயா. ஸோ நீங்க இதை எல்லாருமே எழுதிட்டீங்களா? ஸோ இதற்கு எல்லாருக்கும் சரியான ஒரு விடை என்பது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதற்குண்டான சரியான பதிலை என்ன பண்ணுங்க, எல்லாருமே ஃபுல்லும் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிட்டு ஸோ எவ்வளோ வேணா நம்மளால என்ன பண்ணலாம், எல்லாருமே
ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது, எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்றது அப்படிங்கிறத விட நம்முடைய பர்ஃபார்மன்ஸை ப்ராப்பரா இண்டிவிஜுவலா உன்னுடைய நாலேஜ், நீ படிச்சத பேஸா வச்சு மட்டுமே எழுதுங்க. டோன்ட் ஆஸ்க் டு யுவர் ஃப்ரெண்ட், டோன்ட் ஆஸ்க் எனி ஹெல்ப் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி நீ ஃபாலோ பண்ணும்போது மட்டுமே உன்னால உன்னை மேம்படுத்த முடியும். நீ 4 மார்க் எடுத்தாலும் ஓகே, டெஃபினெட்லி ஐ வில் அப்ரிஷியேட், பிகாஸ் இப்போ 4, நெக்ஸ்ட் வீக் 6 ஆகும். within 1 or 2 months definitely you will be achieve the full mark. இப்ப நீ கேட்டு எழுதி முழு மதிப்பெண் பெறுவதை விட தெரிஞ்சதை கரெக்டா எழுதுங்க. நிச்சயமா எல்லாருக்குமே அப்ரிசியேஷன் உண்டு. அப்ரிசியேஷன் இஸ் த, என்ன சொல்லலாம், நமக்கு வந்து பூஸ்ட் சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்கும் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளுடைய எனர்ஜி பூஸ்டர் அப்படிங்கிறதே அப்ரிசியேஷன். நம்மை நாமே அப்ரிசியேட் பண்ணிக்கணும். பரவாயில்ல, நம்ம படிச்சதுக்கு உனக்கு தெரியும் எந்த அளவு நீ ரெடியாகி வந்திருக்கேன்னு. அந்த அளவுக்கு நீங்க ரெடியாகி வரும் பொழுது உனக்கு இது சரியான ஆன்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். நம்ம இவ்வளவுதான் ரெடி பண்ணோம், பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து படிச்சோம்னா நல்ல மார்க் வாங்குவோம்னு செல்ஃப் அப்ரிசியேஷன், உன்னை நீயே என்ன பண்ணிக்கோ, அப்ரிஷியேட் பண்ணிக்கோ. நீ வந்து என்கரேஜ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அடுத்த தடவை இப்ப யாராவது ஒரு உதவிய நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன்னா அதே மாதிரியான தன்மை வரும். அதனால இங்க மட்டும் இல்ல, எங்கேயுமே எப்பயுமே இண்டிவிஜுவாலிட்டி, டிபெண்டா தனியா யாரையுமே டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டா உனக்கு தெரிஞ்சதை எழுது. யாருக்கும் ஹெல்ப் பண்ணவும் வேண்டாம். அப்பதான் நீ முன்னேற முடியும். 2 மார்க் வாங்குறவங்களுக்கும் கைத்தட்டல் உண்டு, 4 மார்க் வாங்குறவங்களுக்கும் கிளாப்ஸ் உண்டு. ஸோ அப்பதான் என்ன பண்ண முடியும், அடுத்து 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 ஐயோ நமக்கும் கிளாப் வருதுங்கிற ஒரு ஆர்வத்துல எல்லோருமே முழு மதிப்பெண் வாங்குவதற்கு முயற்சி செய்வோம். முயற்சிங்கிறது மட்டும்தான் சக்சஸுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட்